செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 1500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத குழாய்கள் கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கிய நிலையில் அதனை கடலுக்குள் நகர்த்தும் பணி நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் காமேஷ் வழங்கிய தகவல்களை கேட்கலாம். காமேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல்நீர் குடிநீராக்கம் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத குடிநீர் பைப்புகள் கடல் சீற்றம் காரணமாக திடீரென நேற்று முன்தினம் கரை ஒதுங்கியது. அதனை உள்ளே அனுப்பும் பணி இன்று 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த பணியானது நிறைவடைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 3வது யூனிட் தயாராகும் நிலையில் அதற்கு பயன்படுத்தப்பட்ட 1500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத குடிநீர் பைப்பு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் குடிநீர் பைப்புகள் நேற்று முன்தினம் கடல் சீற்றம் வழக்கத்திற்கு மாறாக இருந்ததால் இந்த ராட்சத குடிநீர் பைப்புகள் நேற்று முன்தினம் காலை கரை ஒதுங்கியது. இதனை பார்த்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகள், பொறியாளர்கள் கடந்த 2 நாட்களாக பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் பைப்புகளை கடலில் உள்ளே நகர்த்தும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று 3வது நாளாக தொடர்ந்து இந்த ராட்சத குடிநீர் பைப்புகளை உள்ளே நகர்த்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த பணியில் 5க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 5க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள், 4 ஜேசிபி இயந்திரம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், நெம்மேலி குப்பம் மீனவ மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கடந்த 2 நாட்களாக இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர். இன்று 3வது நாளும் அதே போல் இந்த ராட்சத குடிநீர் பைப்புகளை கடலில் உள்ளே அனுப்பும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பணியானது நிறைவடைந்துள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.